a power m into a power n. அப்ப இது மாதிரி ஒரு சம்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப a power m into a power n. இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்டு வருது இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், a power m plus n. அதாவது இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்பரை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப 2/3 இன்ட்டு 2/5 இருக்குன்னு வச்சுங்க. 2/5. ஓகே. இப்ப 2/3 இன்ட்டு 2/5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இதுல பாருங்க, இப்ப 2 அப்படின்றது அடிமானம், அடுக்குல 3 இருக்கு பாத்தீங்களா, இப்ப இதான் அடுக்கு. அப்ப 3 5 வந்து அடுக்கு, 2 அப்படின்றது அடிமானம். அடிமானம் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்ப அடுக்க நம்ம கூட்டிக்கினா மட்டும் போதும். எதுல சொல்றேன், a இன்ட்டு a பவர் m இன்ட்டு a பவர் n அந்த டைப்ல இருந்தா, அதாவது அடிமானங்கள் ரெண்டும் சேமா இருந்து அடுக்கு வெவ்வேறா இருக்கு அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அடிமானம் தான் ஒன்னா இருக்குல்ல, அதனால 2 அப்படியே சேமா போட்டுக்கலாம். மேல இருக்கிற அந்த அடுக்கை மட்டும் கூட்டிக்கலாம். அப்ப 3 + 5. அப்ப இதை போட்டீங்கன்னா என்ன வரும், 2/8. அப்ப இதான் ஆன்சர். புரியுதுங்களா? இதான்